யாரிடம் கோவப்படுறது? ஒரு ஊர்ல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா யார் என்ன பண்ணாலும் கோவமே படமாட்டாராம். அத பார்த்துட்டே இருந்த ஒரு ஆளு, தாத்தா என்னால கோவத்த கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் குடுங்க. நானும் தியானம் பண்றேன், வாக்கிங் போறேன். என்ன பண்ணாலும் என்னோட கோபத்த வந்து கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொல்லும்போது, அந்த தாத்தா ஒரு டிப்ஸ் குடுக்குறாரு. நான் ஒரு நாள் வந்து ஒரு ஏரியில படகுல உட்கார்ந்திருந்தேன்ப்பா, சூரிய உதயத்த பார்க்கறதுக்காக. அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பின்னாடி இருந்து ஒரு படகு வந்து என் படக மூடிருச்சு. நானும் கோபத்துல திரும்பி பார்த்தேன். அது வெறும் வெத்து படகு தான். ஒண்ணுமே இல்ல. ஆளே இல்ல வெத்து படகு. அது காத்துல அசஞ்சு, அசஞ்சு வந்து என்னோட படக மூடியிருக்கு. அப்ப நான் யார் மேல கோவப்படட்டும் சொல்லு? அத வெற்று படகு மேலயா? ஆளே இல்லாத அந்த படகு மேலயா? அதே போல தான். நம்மள கோவப்படுத்துறவங்க பலர் இருப்பாங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் வெறும் வெத்து படகுன்னு நெனச்சுக்கோங்க. அதுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. ஸோ கோவம்ன்றதே வராது. ஒரு வெத்து படகு மேல நீங்க கோவத்த காட்டுவீங்களா? இல்லல்ல. அதே போல தான். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. கோவப்படாதீங்க. வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க.